Hey guys, welcome back. Vivo அவங்களோட வேல்யூ ஃபார் மணி சீரிஸ் T சீரிஸில் வந்து T2x ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக இந்தியா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த T2x ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, ஸோ அப்கமிங் ஆஃபரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட Vivo T2x இருக்குது. ஃபர்ஸ்ட் மேலே இருக்க இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸ் வந்து ஒயிட் கலரில் நீட்டாக இருக்குது. மேலே வந்து T2x 5G அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்துன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 4+128GB மாடல், கோல்டு கலர். அண்ட் சார் வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஹெட் வந்து 1.21 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி வந்து 1.16 வாட் பெர் கேஜி. அண்ட் 6 5G பேண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீல் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து இந்த கோல்டன் கலர் ஃபோன் இருக்குது, IMEI ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, குயிக் ஸ்டார்ட் கைட், அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஒரு Type A to Type C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி நல்லா இருக்குது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே இருக்குது. ஃபோன் வந்து கோல்டன் கலரில் பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க இந்த பேக் கேஸ் வந்து ஃபிட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்றது. பேக் கேஸோட ஃபிட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் வென்ஸ் கூட வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. 2 சிம் கார்டு, ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் எதுக்காக அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் டாப்பில் வந்து சிம் ட்ரை ஸ்லாட், அது பக்கத்தில் வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. பட்டன் நல்ல ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்குது. பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரீச்சபிளான பொசிஷனில் தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்துன்னா ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. Type C சார்ஜிங் போட்ட மெயின் மைக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து டுவல் கேமராஸ் வந்து வெர்டிகலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஆஸ்பெரிக்கல் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது. பாட்டமில் வந்து விவோட பிராண்டிங். ஸோ இந்த கலர் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீ அப்ளைடாக வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா Vivo 5G அப்படின்ற வந்து இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபன்டச் OS ஃபோன்ஸ் எல்லாமே வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அதை பற்றி வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிசைன், டைமென்ஷன், பில்ட் குவாலிட்டி, இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வாட்டி ஃபோன் வந்து பாக்ஸே டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. எட்ஜஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு கிளிட்டர் ஃபீல் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் கேமராஸ்லாம் பார்க்கும்போது 2 கேமரா வந்து வெர்டிகலாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ப்ரீமியமான டிசைன் வந்து பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா சுற்றி வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து ஃபோனோட ஓவரால் லுக்கே வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணல. அண்ட் பில்டர்லேயே வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. வெயிட் வந்து 184 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் வந்து 8.15 மில்லிமீட்டர் இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல லைட் வெயிட்டான ஃபீல் இருக்குது. ப்ளஸ் ஸ்லிம்மாக இருக்கிறதுனால ரொம்பவே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியுது. அடிஷ்னலாக IP54 வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மைனஸ் ஃப்ளாஷஸ் நம்ம வந்து ஈஸியாக ஃபோன் விஸ்டாண்ட் பண்ணோம். அண்ட் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து அரோரா கோல்டு கலர். இந்த கோல்டு கலர் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கோல்டு இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ப்ளூ அண்ட் பிளாக் மொத்தமாக 3 கலர்ஸில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 6.58 இன்ச் டிஸ்பிளே. இந்த வாட்டி வந்து ஒரு வாட்டர் ஆப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. IPS LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் டாலாக நேரோவாக இருக்குது. அண்ட் ஒரு 90.6% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளேலேருந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து ஒயிட் 111 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து HD வீடியோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து டிஸ்பிளே பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. மேபி அந்த 90 Hz கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 13 மேலே பில்ட் பண்ண ஃபன்டச் OS 13ஓட வருது. பழைய ஃபன்டச் OSலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரீஃபைன்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓவரால் UIயோட டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃபன்டச் OS வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கு. விவோலேருந்து 2 இயர்ஸ்க்கு வந்து அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரீ இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
பட் மோஸ்ட் ஆஃப் த ஆப் வந்து நம்ம ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி ஹண்ட், ஃபேஸ்புக்கு, மோஜ், ஸ்பாட்டிஃபை, ஸ்னாப்சாட் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து 4GB வேரியன்ட். அடிஷ்னலாக வந்து அப் டு 4GB வரைக்குமே வந்து விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டெல் ஸ்டோரேஜ்லேருந்து அந்த ரேம் வந்து நமக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கும். இன்டெல் 128GBயில் வந்து நமக்கு ஒரு 105லேருந்து 107GB வரைக்குமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மினிமமே வந்து 128GB வேரியன்ட் இவங்க ப்ரொவைட் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் வந்து 6 5G பேண்ட் இருக்குது. அண்ட் 2 மெயின் ஸ்ட்ரீம் 5G பேண்ட் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணதில் வந்து ஜியோ 5G வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வைஃபை ரேஞ்சுமே வந்து நமக்கு நல்லா இருக்குது. அந்த வைஃபை கனெக்டிவிட்டி இஷ்யூஸ், ப்ளூடூத்தில் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எல்லாமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. பேசிக்காக நமக்கு தேவையான சென்சார்ஸ் எல்லாமே வந்து ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு எடுத்துகிட்டா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் அப்படி ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துமே வந்து ஃபோனோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நார்மல் யூசேஜில் வந்து நம்ம ஈஸியாக ஒரு 1 day வந்து பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் லைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு பெட்டர் பேட்டரியும் வந்து வரும். 60Hz ரெஃப்ரெஷ் ரேட், எஃபிஷியன்ட்டான ப்ராசர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பேட்டரியில் வந்து நமக்கு பெரிய அளவு காம்ப்ரமைசஸ் எதுவும் இல்லை. அண்ட் முக்கியமாக வந்து ஃபன் டச் OS வந்து பேட்டரிக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது நமக்கு. அண்ட் ப்ராசர்னு பார்த்தோன்னா மீடியாடெக் கூட புது 6020 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7nm பேஸ்டு ப்ராசர். டிமென்சிட்டி 700க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நார்மல் டே டு டே யூசேஜில் வந்து நான் எந்த ஒரு லேக்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். கேஷுவலாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னால வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. COD டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து மீடியம் கிராஃபிக்ஸில் வந்து கேம் ப்ளே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எக்ஸ்டெண்டடாக வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது வந்து நமக்கு தெர்மல் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. கேமரான்னு எடுத்துகிட்டா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8MP கேமரா அந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 50MP மெயின் கேமரா, 2MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. 50MP டெடிகேட்டட் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த 12-13,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஒரு 8MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹேஷான லைட்டிங் சுச்சுவேஷனுமே வந்து சப்ஜெக்ட் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நேச்சுரலாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. ஒரு 8MP செல்ஃபி கேமரா இருந்தாலுமே வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து மேக்ஸிமம் 1080p 60fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 30ல் வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டெபிலைசேஷன் பெருசாக இல்லை. பட் கேஷுவலான வீடியோஸ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரியர் கேமராவில் வீடியோவில் வந்து ஃபோக்கஸிங் இஷ்யூ பெருசாக இல்லை. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான வீடியோ பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. சாம்பிள் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ மேக்ஸிமம் வந்து 1080p 60fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இந்த சாம்பிள் வந்து 1080p 60 தான். அண்ட் மல்டிமீடியா நம்ம எடுத்தோன்னா பாட்டமில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இந்த வாட்டி சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. டக்கு டக்குன்னு வந்து அன்லாக் ஆகிடுது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. பட் உங்களில் எத்தனை பேர் இன்னமும் வந்து ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம பார்க்கும்போது 4/128GB மாடல் வந்து 12,999, 6/128GB மாடல் வந்து 13,999 அண்ட் 8GB RAM ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. 16,000 ரூபாய்க்கு வந்து ₹1 கம்மியாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 4GB RAM வேரியன்ட் தான். நார்மல் யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா மினிமமாக வந்து நீங்கள் ஒரு 6GB RAM வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் அடிஷ்னலாக பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் இன்னும் ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து Vivo T2x யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மே 4 ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் சேவிங் டேஸ் வேறு வருது. அந்த டைம் வந்து நம்ம பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் எஃபெக்டிவாக வந்து less than 12,000க்கு வந்து வாங்க முடியும். இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.